ஓகே கைஸ் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம டிஎன்பிசியில் குரூப் 4 எக்ஸாம் வந்து நம்ம எழுதியிருப்போம் கரெக்டுங்களா? ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக டைப்பிஸ்ட் போஸ்ட் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் மட்டும் தான் இருக்கா சார், வேற எக்ஸாம்ஸ் வந்து எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு எவ்வளவு சேலரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ நீங்க ஆல் இந்தியா லெவலில் டைபிஸ்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற அதே மாதிரி 10+2 அப்படிங்கிற தனி எக்ஸாமே இருக்கு. நான் தமிழ்நாட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்க போகுது, ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம அறால ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மந்த் எண்ட், ஸோ நவம்பர் மந்த் எண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு கரெக்டுங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டபுள் டைம் வேலிடிட்டி, ஸோ இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கடுத்து நான் உங்களுக்கு டாபிக் உள்ள போயிருந்தேன். இதுல நீங்க எந்த கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஸோ டபுள் டைம் 2 இயர் வேலிடிட்டி வந்து கொடுக்க போறாங்க கரெக்டுங்களா? 2 வருஷம் வேலிடிட்டி அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர் வேலிடிட்டி கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சிகரம் அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச் ஸோ நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ அதே மாதிரி அமரன் அப்படிங்கிற எஸ்ஐ பேட்ச், ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு அப்கமிங் பேட்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணும்போது நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க நம்ம டிஎன்பிசியில் என்னென்ன எக்ஸாம்ஸ்ல டைபிஸ்ட் போஸ்ட்டுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் கரெக்டுங்களா? சரி, ஓகே. முதல்ல செலக்ஷன் ப்ராசஸ். ஓகே, சோ எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் டைபிஸ்டுக்கு இருக்கு அதை பத்தி நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணோம் கரெக்டுங்களா? முதல்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் டைப்புக்கு இருக்கு. ஓகே, நீங்க இப்போ டைப்பிங் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு அதை பத்தி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கரெக்டுங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஎன்பிசில குரூப் 4 எக்ஸாம் மூலமா நீங்க வந்து டைபிஸ்டா போக முடியும் கரெக்டுங்களா? சோ குரூப் 4 எக்ஸாம் வந்து டைபிஸ்டுக்கான எக்ஸாம் வந்து, அதாவது நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி குரூப் 2 ஏலையும் வந்து ஒரு சில போஸ்டர்ஸ் வந்து, ஓகே, குரூப் 2 ஏ, குரூப் 2 சர்வீஸ்ல இல்ல, குரூப் 2 ஏல வந்து டைபிஸ்ட் கிரேட் இருக்குது. ஓகேவா? அதை தாண்டி வந்து உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கரெக்டுங்களா? ஹைகோர்ட் எக்ஸாம் அப்படிங்கிற தனி எக்ஸாமே இருக்கு. ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கரெக்டுங்களா? டிஎன்பிசி நடத்துறாங்க. அட் த சேம் டைம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தனியா டைபிஸ்டுக்கான எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. ஸோ இது மூலமாகவும் நீங்க டைபிஸ்டா நீங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஓகே, போத் ஹையர் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும் கரெக்டுங்களா? ஸோ அப்போ நான் சொல்றது தமிழ் பிளஸ் இங்கிலீஷ்ல, ஓகே, போத் ஹையர், போத் ஹையர் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும் கரெக்டுங்களா? சரி, ஓகே, இதுதான் இதோட செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு உங்களுக்கு ஓகே சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா? சோ இப்போ இதுக்கான சேலரி டீடைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதே மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம் கரெக்டுங்களா? ஏன்னா குரூப் 4 எக்ஸாம்ல உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு நிகரா ஈக்குவலா டைபிஸ்ட் போஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரூப் 2 ஏல எல்லாம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டைபிஸ்டுக்கு தனியான ஒரு எக்ஸாமே வைப்பாங்க. சரி, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை இருக்கும், கிளாரிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் காய்ஸ். ஓகே, ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியோட வெப்சைட் நான் இங்க எடுத்திருக்கேன் கரெக்டுங்களா? சோ டிஎன்பிசி வெப்சைட்ல சோ ரெக்ரூட்மெண்ட்ல நோட்டிபிகேஷன் உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் இங்க இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் போன வருஷம் குரூப் 4க்கு தான். சோ இதை வந்து நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதை கிளிக் பண்ணா என்ன இருக்கு உங்களுக்கு இங்க குரூப் 4க்கான இது வந்து வந்துருது கரெக்டுங்களா? நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பேஜ், எஸ் எஸ், செகண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து டைபிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரேட் இருக்கா? ஓகேவா? இது வந்து உங்களுக்கு சேலரியா வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? டைபிஸ்டுக்கு எத்தனை போஸ்ட், இதோட கிரேட் பே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க டைபிஸ்ட். ஓகேவா?
இந்த போஸ்ட்டுகளுக்கு எவ்வளவு சேலரியா பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 19,500 ரூபாயில இருந்து 21,000 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ் சிஸ்டம் அப்படிங்க இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ பேசிக் பே அப்படிங்கிறது 19,500 ரூபாய் கரெக்டுங்களா. சோ இதை தாண்டி ஒரு சில டைபிஸ்ட் போஸ்ட்டும் மேஜரா இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து 19,500 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி. ஓகே, சோ ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படிங்கிறது நீங்க ஷார்ட் அண்ட் முடிச்சிருக்கணும். ஓகேவா, நீங்க ஷார்ட் அண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே 20,600 ரூபாயா மாறிடுது கரெக்டுங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட். ஓகே, சோ ஸ்டெனோ டைபிஸ்ட் எல்லாமே இதுல இருக்கு. சோ 20,600 அப்படிங்கிறது இதுல வந்து உங்களுக்கு பேஸ் பேயா கொடுக்குறாங்க இதுல ஸ்டெனோ டைபிஸ்ட்ல. ஓகேவா, சரி ஓகே. நான் இப்போ உங்களுக்கு இந்த டைபிஸ்ட் கிரேட் இருக்குல்ல, ஸ்டெனோ டைபிஸ்ட் நீங்க முடிக்கணும்னா போத் ஹையர் டைப்பிங்ல முடிச்சு அப்புறம் நீங்க ஷார்ட் அண்ட் வந்து 2 வருஷம் நீங்க முடிச்சாதான் ஸ்டெனோ டைபிஸ்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஓகே, சோ இதுக்கு வந்து நீங்க போத் ஹையர் முடிச்சிருந்தாலே டைபிஸ்ட் கிரேடுக்கு 19,500 கிரேடுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகிருவீங்க கரெக்டுங்களா. சோ அதே மாதிரி குரூப் 2 ஏலையும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி இருக்கும். நான் இப்போ இதை வச்சு உங்களுக்கான சேலரி டீட்டெயிலை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நான் இந்த எக்ஸாமை வச்சு கரெக்டுங்களா குரூப் 4 எக்ஸாமை வச்சு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கான பேசிக் பே எவ்வளவு இருந்துச்சு கரெக்டா, இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் செகண்ட் கைஸ், உங்களோட பேசிக் பே அப்படிங்கிறது 19,500 கரெக்டுங்களா. உங்களோட ஆடியோ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் பே அப்படிங்கிறது ஓகே, பேசிக் பே அப்படிங்கிறது 19,500 ரூபாய் கரெக்டுங்களா. இதோட சேர்ந்து டிஏ அப்படின்னு சொல்றாங்க. சோ டியரன்ஸ் அலவுன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஜூலை 1ஆம் தேதி 2024 இருந்து தமிழ்நாட்டோட டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த டிஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, சோ டிஏ வந்து 53% வந்து இப்போதைக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஏ வந்து 53% வந்து இப்போதைக்கு கொடுக்குறாங்க. ஜூலை 1, 2024 இருந்து. அது கூட அக்டோபர் மாசம் தான், போன மாசம் தான் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 19,500 ரூபாயில 53% எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,335 ரூபாய் கரெக்டுங்களா. 10,335 ரூபாய். ஓகே, சோ இதுதாங்க உங்களுக்கு வந்து பேசிக் பே அண்ட் டிஏ. இது வந்து ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 10% ரிடக்ஷன் இருக்கும். சோ அது வேற உங்களுக்கு. ஓகேவா, சோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு வேற என்ன அலோவன்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹவுசிங் ரெண்ட் அலோவன்ஸ். சோ இந்த ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து டிஃபர் ஆகும். ஒரு சில டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ் இருக்கும். நான் வந்து ஆவரேஜா ஒரு நகராட்சி இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து டயர் 2 சிட்டிஸ்ல 800 rupees வந்து உங்களுக்கு ஆவரேஜா ஹச்ஆர்ஏ அப்படின்னு கொடுப்பாங்க கரெக்டுங்களா. ஸோ நான் வந்து ஹச்ஆர்ஏ வந்து 800 rupees கொடுக்குறேன். இதே மாதிரி சென்னை அப்படிங்கிற மாதிரி சிட்டிஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் கரெக்டுங்களா. அதே மாதிரி ரொம்ப வில்லேஜ்ல போனாலும் கம்மியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இது பேசிக் பே அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதுல வரும் உங்களுக்கு கரெக்டுங்களா. சரி ஓகே, இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு வந்து சேலரியில வந்து டிடக்ஷன் இருக்கும் அப்படின்னா 10% டிடக்ஷன் இருக்கும் கரெக்டுங்களா. இந்த எல்லோ கலர்ல கொடுத்துருக்க பாத்தீங்கன்னாங்க, இந்த ரெண்டையுமே வந்து உங்களுக்கு சேலரியில 10% வந்து டிடக்ஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சரி ஓகே. இதை தாண்டி இந்த ஹச்ஆர்ஐக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன அலோன்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிக்கல் அலோன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கரெக்டுங்களா. சோ இந்த மெடிக்கல் அலோன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ மெடிக்கல் அலோன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது பிக் பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சேலரியா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு நெட் சேலரி. இதுல எல்லாத்தையும் நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் சேலரி கிடைக்கும். இந்த எல்லோ கலர்ல கொடுத்துருக்கல, இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு பென்ஷன்ல பிடிப்பாங்க. ஓகேவா, இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி அதுல 10% உங்களுக்கு பென்ஷன்ல பிடிச்சி அதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு டிடக்ஷன் போக தான் உங்களுக்கு கையில கிடைக்கும். டேக் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க, அது கரெக்டுங்களா. ஆனா அப்போ இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது. ஓகே, சோ இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 30,935 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, சோ இது வந்து உங்களோட நெட் சேலரி. ஓகேவா, இது வந்து உங்களோட நெட் சேலரி.
சோ டிடக்ஷன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இதுதான் டிடக்ஷன். 10% வந்து இதுல தான் உங்களுக்கு 10% டிடக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் நீங்க விட்டுருவாங்க. சோ டிடக்ஷன் அப்படிங்கிறது பேசிக் பே அண்ட் டிஏ இது ரெண்டையுமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? சோ அட் தி சேம் டைம் வந்து இப்போ டிடக்ஷன், சோ டிடக்ஷன் போக இது உங்களோட சேலரி தான். நான் இல்லைன்னு சொல்லல. கரெக்ட்டுங்களா? 30,935 ரூபா அப்படிங்கிறது உங்களோட சேலரி தான். இப்போ இத ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 29,825 ரூபாய் வருது. கரெக்ட்டுங்களா? பேசிக் பே டிஏ பிளஸ் பண்ணீங்கன்னா 29,895 ரூபாய் வரும். இந்த 29,895 ரூபாயில 2,983 ரூபாயை வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. அதுதான் 10% டிடக்ஷன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த டிடக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளவு டிடக்ஷன் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஓகேவா? சோ எவ்வளவு டிடக்ஷன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் லைட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுதான் உங்களோட டேக் ஹோம் அப்படிங்கிறதா இருக்கும். இது வந்து உங்களோட டோட்டல் சேலரியா 30,935 ரூபாய். ஓகே, அதே மாதிரி இந்த 10% பிடிக்கிறாங்கல்ல, இந்த டிஏ அண்ட் பேசிக் பே சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? 29,895 ரூபாய். அந்த 29,895 ரூபாயில 2,983 ரூபாயை வந்து டிடக்ஷனா பிடிப்பாங்க. ஓகேவா? சோ 2,983 ரூபாயை ரிடக்ஷனா பிடிப்பாங்க. ஓகே, சோ இது வந்து உங்களுக்கு அப்ப கொடுக்கவே மாட்டாங்களா சார்? கொடுப்பாங்க. கடைசியா பென்ஷன்ல லாஸ்டா கொடுப்பாங்க. இப்ப 2,983 ரூபாய் பிடிக்கிறாங்கன்னா இதே அமௌண்ட கவர்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் வரவு வைப்பாங்க. ஓகேவா? நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதே அமௌண்ட் வந்து வரவு வைப்பாங்க. ஃபைனலா அது வந்து பென்ஷனா உங்களுக்கு வந்து பின்னாடி வரும். ஓகே, சோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டேக் ஹோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 27,952 ரூபாய் உங்களுக்கு டேக் ஹோம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு நெட் ஃபைனல் சேலரியா டேக் ஹோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மந்த்ல உங்களுக்கு இந்த சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 20,600 ரூபாய் வந்து பேசிக் பே கொடுத்துருந்தேன்ல, இதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் வந்து அதிகமாக்கி, ஏன்னா இது வந்து 19,500 ரூபாய் பேசிக் பேக்கு கொடுத்துருக்கோம். இதே 20,600 ரூபாய்க்கு பேசிக் பே வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து ஒரு 1,100 ரூபாயை எக்ஸ்ட்ராவா பிளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெனோ டைபிஸ்டுக்கு வந்து அந்த கிரேட் பே அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நீங்க அதை நோட்டிபிகேஷன்ல பார்த்துருந்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபைனல் சேலரி இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து 19,500 ரூபாய் பேசிக் பே வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் அதை சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு அது வந்து 20,600. ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து ஒரு 1,600 ரூபாய் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஓகே காய்ஸ், இப்போ வந்து டைபிஸ்டுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். சேலரி டீடைல் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றாங்க, எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து நான் பார்த்தோம். ஓகே, இது குரூப் 4ல ஒருத்தரே டைபிஸ்டா போனார்னா அவரோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி இதுதான். ஓகேவா? சோ இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, சோ அப்போ இந்த டீடைல் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அட் த சேம் டைம் வந்து நீங்களும் இதே மாதிரி 28,000 ரூபாய் சேலரியா ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கணும்னா இப்போதைக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கரெக்டுங்களா? அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருக்காது. இந்த மந்த் அண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது ஸோ நாளைக்கு நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி. ஓகே, ஸோ உண்மையிலே ஒரு பயங்கரமான ஆஃபரும் கூட. ஓகேவா? 2 இயர் வேலிடிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஓகே, ஸோ இப்போ தமிழ்நாடு மகாபாக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, எஸ்ஐ எக்ஸாமு, டிஎன்பிசி, ரயில்வே 2 வருஷத்துக்கு எத்தனை பேட்ச் கொண்டு வந்தாலும் அன்லிமிட்டடா உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மகாபாக் அப்படிங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க ஜாயின் பண்ணும்போது Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க நீங்க என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா டெலகிராம்ல எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்னோட ஐடி என்ன அப்படின்னா டெலகிராம்ல பூபதி10. ஓகே, ஸோ என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்றவங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதாவது உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவுமே உங்களுக்கு நம்மளோட கோடை யூஸ் பண்ணிட்டு டெலகிராம்ல எனக்கு அப்டேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும். கரெக்டுங்களா? சரி, ஓகே காய்ஸ், அதே மாதிரி கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி என்னோட டெலகிராம்ல அப்டேட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் ஸ்டூடெண்டா இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா லைவ் அப்டேட்டுமே அந்த டெலகிராம்ல நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ் ஒன்ஸ் அகேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?
தேங்க்யூ கைஸ்.